ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அலப்பறைகள். சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவும் ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு நீங்கள் லைக் பண்ணாதான் வீடியோ 4 பேருக்கு சஜஷன் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாண்டுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் சாம்பிள் சாண்டு வந்து சைட்டுக்கு வருதுன்னா அதை எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அலோட் பண்ணி. அதே மாதிரி சிமெண்ட்டுக்கு நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. இனிஷியல், ஃபைனல், கன்சிடென்சி அது இதுன்னு இருக்குது. நிறைய டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் ஒரு நார்மல் சைட்டில் செட்டப் இருக்காது. நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு லாட் சிமெண்ட் வரும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனஸ் சைட்டில் தாராளமாக பண்ணலாம். அது ஒரு சின்ன டெஸ்ட் தான். நீங்கள் அந்த ஃபைனஸை கண்டுபிடிச்சாலே அந்த ஃபைனஸ் வேல்யூ, சிமெண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபைனஸ் வேல்யூ, அந்த ஃபைனஸ் வேல்யூ கரெக்டாக இருந்தாலே மற்ற டெஸ்ட் எல்லாமே அதை மாதிரி அச்சீவ் ஆகிடும். சிமெண்ட்டும் நல்லா இருக்குன்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அது என்ன ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னா என்ன? சிமெண்ட் பார்ட்டிகல் இருக்குல்ல, இப்போ இந்த சிமெண்ட் இருக்குல்ல, இந்த சிமெண்ட் பார்ட்டிகல் இதுக்கு ஒவ்வொரு துகள் சைஸும் நாட் எக்ஸிட் 90 மைக்ரான். அதுக்கு மேலே போகக்கூடாது. 90 மைக்ரானுக்குள்ளே தான் இருக்கணும். சப்போஸ் இன்கேஸ் சிமெண்ட்ல அப்போ எப்படி 100% அந்த மாதிரி வருமானா வராது. அதுக்குன்னு ஒரு பர்மிஷன் லிமிட் இருக்கு. இன்கேஸ் அந்த 90 மைக்ரானுக்கு மேலே இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த டெஸ்ட் சொல்லுது. ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் டெஸ்ட் சொல்லுது. சரிங்க, இப்போ ஃபைனஸ் அதிகமாக இருந்தால் காங்கிரீட்ல என்னென்ன பிரச்சனை வரும்? ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும் காங்கிரீட்ல. அது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஸ்ட்ரக்சரில் சிமெண்ட்டை கட்டு வேலைக்கோ இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், எவாபரேஷன் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இனிஷியல் கெயின் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை காங்கிரீட் சிமெண்ட் எந்த யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இனிஷியலாக ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்ணும். 1 டேஸ்ல இவ்வளோ ஸ்ட்ரென்த்து, 3 டேஸ்ல இவ்வளோ ஸ்ட்ரென்த்து. அதை இதை அச்சீவ் பண்ணால் அது ஃபைனஸ் அதிகமாக இருந்தால் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காது. சரியா? அதனால் ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் சிமெண்ட் சைட்டில் வரும்போது டெஸ்ட் பண்ணி ஓகேன்னா உடனே அலோட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போகும் டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நீங்கள் இதை ப்ராப்பராக டெய்லி பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு லாட்டுக்கு ஒரு முறையாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர சிமெண்ட் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த டெஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கேளுங்க. இந்த ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் இது எப்படி எந்த இதில் கண்டுபிடிக்காங்கன்னா 2 டைப் மெத்தட் இருக்குதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மபிலிட்டி மெத்தட், பிளைண்ட் பர்மபிலிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. அது வந்து IS 4031 பார்ட் 2ல கொடுத்துருக்காங்க. அது நம்ம சைட்ல பண்ண முடியாது, பெரிய ப்ரொசீஜர். அதுக்கு நிறைய அப்பாரட்டஸ்லாம் வேணும். இன்னொன்று 4031 பார்ட் 1ல ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் பை பெட் சீவ் மெத்தட். அதாவது இந்த மாதிரி சீவ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு அதுக்கு ஒரு கோட் இருக்கு. இப்போ இந்த 4031 பார்ட் 1 அதில் எப்படி இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் லைவாகவே. எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. கடைசியாக கால்குலேஷன் எப்படி, அந்த பர்மிசிபிள் லிமிட் எவ்வளோ தான் இருக்கணும்னு எங்கே கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் நம்ம IS சீவ், இந்தியன் ஸ்டாண்டர்ட் சீவ் 90 மைக்ரான், அந்த சீவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக இருக்கிற சீவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் சீவ், இந்த மாதிரி சீவ் பண்ண சீவ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் 90 மைக்ரான் சீவ் தான் யூஸ் பண்ணணும். அதை அப்படியே சைட்டில் அவைலபிள் இருக்கு, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சிமெண்ட் சாம்பிள் எடுத்து வந்திருக்கேன். சும்மா ஒரு 200 கிராம். நமக்கு இதுக்கு 100 கிராம் தான் தேவைப்படும். அதெல்லாம் சிமெண்ட் சாம்பிள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எப்பயுமே சிமெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது கிளவுஸ் போட்டுக்குங்க. க்ளவுஸ் போடுறது மெயினாக மாஸ்க். சிமெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மாஸ்க் ரொம்ப அவசியம். ஏன்னா சொன்னல உங்களுக்கு 90 மைக்ரான் தான் அதில் இருக்கிற, அந்த அளவுக்கு அது ஃபைனஸாக இருக்கும். அது மூக்கில் போச்சுன்னா அவ்வளோதான், தேவையில்லாம இஷ்யூ வரும். அதனால் மாஸ்க் போட்டுங்க. இப்போ கிட்ட வாங்க சார். நீங்கள் 100 கிராம் சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அந்த பேப்பர் வெயிட்டை வச்சு நான் டேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 100 கிராம் எடுத்துருக்கேன். இப்போது இந்த 90 மைக்ரான் சீவில் போட்டு சீவ் பண்ணிக்கலாம். இதை விட கீழே பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு இதில் ரீட்டைண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் தான் தேவை. அது எத்தனை % ரீட்டைண்ட் ஆகுது? இப்போ நான் சொன்னல நாட் எக்ஸிட் 90 மைக்ரான். அப்போ 90 மைக்ரான் இருந்தால் அது கீழே போயிடும். 90 மைக்ரான் மேலே எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குன்றதான் டெஸ்ட்டு. சரியா? இதில் வர மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்க. சீவில் எந்த டஸ்ட் இல்லாமல்
இப்போ ஒரு 15 மினிட்ஸுக்கு, அதாவது ஐஎஸ்ஓவில் தான் கொடுத்துருக்காங்க, 15 மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து சீவ் பண்ணணும். சரிங்களா? கட் பண்ணி வீடியோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிச்சுட்டு இப்போ அந்த சீவில் இருந்ததை வெயிட் போட்டாச்சு. அது வந்து எனக்கு 6 வருது. ஆக்சுவலாக இது 6 இருக்காது, கம்மியாக இருக்குது. ஏன்னா என்னோட வெயிட் பேலன்ஸ் இருக்குல்ல, இது வந்து 2 கிராம் அக்யூரசி. ஓகேங்களா? 2, 4, 6 அப்படி தான் காட்டும். அதனால் வந்து இப்போ சப்போஸ் 4 வந்துருக்கலாம், இல்லை 5 கூட வந்துருக்கலாம். இப்போ எனக்கு 6 காட்டுது. எவ்வளோ இருக்கோ நம்ம கால்குலேஷன் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 100 கிராம் எடுத்தேன், நான் 15 மினிட்ஸ் 90 மைக்ரானில் சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரீட்டைல் வந்து 6 வந்திருக்கு. இப்போ கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி கிட்ட வாங்க சார். இப்போ W வெயிட் ஆஃப் சிமெண்ட் சாம்பிள் எவ்வளோ எடுத்தீங்க? 100 கிராம். ஓகேங்களா? இது எடுங்க, என்ன தேவை. இப்போ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா W வெயிட் ஆஃப் சாம்பிள் வந்து 100 கிராம். ஓகேங்களா? W1 வெயிட் ஆஃப் ரீடைன் அது வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு, 6 கிராம் வந்திருக்கு. அப்போ கால்குலேஷன் ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் ஈக்குவல் டு 6/100, அதாவது W1/W into 100. இதுதான் வந்து ஃபார்முலா. அதை நீங்கள் போட்டிங்கன்னா திரும்ப 6 தான் வரும், 6%. இப்போ நம்ம எடுத்த சாம்பிளில் ஃபைனஸ் ஆஃப் வேல்யூ, அதாவது அதோட ஃபைனஸ் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. ஓகேங்களா? இப்போ அது 6% இருக்குல்ல, அது எதில் கொடுத்துருக்காங்கன்னா நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு OPC 53, 43, 33 எல்லாத்தையுமே இப்போ 53னா 12269, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 43னா 43னா 8112, 33னா 269, எல்லாத்துலேயும் ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட்டுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிலிட்டி மெத்தட் சொன்ன மாதிரி அதுக்கான வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட்டுக்கான இந்த சீவ் மெத்தடுக்கான வேல்யூ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது எதாவது கொடுத்துருக்காங்கன்னா IS 4031 பார்ட் 1ல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிசல்ட்னு ஒரு சின்ன ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வர வேல்யூ நியரஸ்ட் 0.1% வரைக்கும் இருக்கலாம், 0.1% வரைக்கும் இருக்கலாம். அப்போ அந்த 0.1% என்னன்னு கேட்குறா. இப்போ அவங்க அந்த ISOல எதில் கொடுத்துருக்காங்கன்னா சீவ் ஷேக்கர் இருக்குல்ல, அதில் எப்படி சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க 10 கிராம் சிமெண்ட் எடுத்து தான் அதை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 10 கிராம் சிமெண்ட் எடுத்து பண்ணால் 0.1% வரைக்கும் நியரஸ்ட் அது வரைக்கும் இருக்கலாம்னா, அப்போ நான் 100 கிராம் எடுத்தால் 10% வரைக்கும் இருக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 10%. வர ஃபைனல் அந்த வேல்யூ 10% மேலே இருக்கக்கூடாது. சப்போஸ் 10% மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட்ல ஃபைனஸ் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த சிமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னல அந்த மாதிரி இனிஷியல் கெயின் ஸ்ட்ரென்த்து, ஹைட்ரேஷனு, எவாபரேஷன் ஏகப்பட்ட இஷ்யூ வரும் அந்த ஸ்ட்ரக்சரில். அதால் நாட் மோர் தென் 10, அந்த 10% மேலே ஃபைனஸ் இருக்கிற சிமெண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி எதாவது இருந்தால் அந்த லாட்டை திருப்பி சென்ட் பண்ணுங்க. முக்கியமாக சிமெண்ட் வரும்போது வீக் நம்பர் செக் பண்ணுங்க. பேக்லேயே வீக் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த வீக் நம்பர் தான் நம்ம முக்கியம். அந்த வீக் நம்பர் வச்சு தான் நீங்கள் 6 மாதம் அந்த சைட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ண அந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் போட முடியாது. வீக் நம்பர் செக் பண்ணுங்க, ப்ளஸ் இந்த ஃபைனஸ் ஆஃப் வேல்யூ செக் பண்ணுங்க. இது நாட் மோர் தென் 10% உள்ள இருந்தால் யூஸ் பண்ணுங்க, 10% மேலே இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.